நாம இன்னைக்கு படிக்க போற யூனிட் வந்துட்டு என்ன அளவீடுகளும் அலகு இல்லையா? அலகு அலகு ஒண்ணு. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தோம்னு சொன்னா இங்க வந்து என்ன மெஷர்மெண்ட் எப்படி எதை வச்சு நாம அளவீடுகளை மேற்கொள்வது, அதுல என்னென்ன அளவுகளை வச்சு நாம பரிமாணங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி இந்த முதலாவது அளவு ஃபுல்லாவே நம்ம பார்த்துக்கொள்ள போறோம். இந்த யூனிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம முதலாவது அளவீடுகள் எடுத்தோம். நாம என்னென்னத்த அளவீடுகளாக பயன்படுத்தும் ஏன்னா நீளமா இருக்கும், அதே மாதிரி அகலம், உயரம் அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு அளவீடுகளை மேற்கொள்ள போறோம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா அடிப்படையாக மொத்தமாக வெறும் 7 கணியங்கள் தான், 7 அலகுகள் தான் காணும். திணிவு நாம கிலோகிராம்ல அளக்கும், நீளம் மீட்டர்ல அளக்கப்படும், நேரத்தை செகண்ட்ல அளக்கும், வெப்பநிலையை கெல்வின்ல அளக்கும், அதே மாதிரி மின்னோட்டத்தை அம்பியர்ல, ஒளிசெறிவை கெண்டலாவுல, பதார்த்தத்தின் அளவை மூல். இந்த 7 தான் அடிப்படையான கணியங்கள். சரி, இதுல இன்னும் 2 எக்ஸ்ட்ராவா இருக்குது, மிகை நிரப்பு கணியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மொத்தம் இந்த 9 கணியங்கள் தான் இருக்கிற பிசிக்ஸ்லயே மொத்தம் பேசிக்கான கணியங்களா இருக்கணும். இந்த 7 அடிப்படை கணியங்களும் அங்கால இருக்கிற 2 மிகை நிரப்பு கணியங்கள்னு சொன்னால் தலக்கோணம், அது ஆரையம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி திண்ம கோணத்தை வந்து திண்ம வாரையம், ரேடியன் ஸ்டேடியன் அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யறோம், அளந்து கொள்ள போறோம். சரி, மொத்தமாகவே இந்த 9 அலகுகளும் தான் என்ன பௌதிகவியல் அடிப்படையா வச்சு காணும். இதுல நாம பார்த்தோம்னு சொன்னால் ஆரையன் அப்படின்னு சொல்றது என்ன, ஒரு குறிப்பிட்ட ஆரைகள் 2க்கும் இடைப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு கோணமாக இருக்கு. ஒரு வட்டத்தை நாம எடுத்தோம்னு சொன்னால் அது ஆரைக்குரிய சமநிலமுடைய வில்லிட்ட பகுதிகள்ல மையத்துல அமைக்கிற ஒரு கோணம் தான் ஆரையன் அப்படின்னு சொல்ல போறோம். அதாவது இந்த கோணம் தான் ஆரையன் அப்படின்னு இது வந்து ஆரையா, இது வந்து குறிப்பிட்ட வில் எல்லா காரணம் ஆரையன் அப்படின்னு சொல்ற இந்த தீட்டாவாக இருக்க போகுது. சரி, அந்த தீட்டா எதுக்கு சமனாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தீட்டா 2 பை சமனாக இருக்க போகுது. சரி, தீட்டா என்ற கோணம் 2πக்கு சமனாக இருந்து கொள்ள போகுது. சரி, இந்த விஷயத்த பார்த்து இது மாதிரி தான் திண்ம ஆரைன்னு சொல்றது என்ன, ஒரு வந்து கோலத்தின் ஆரைகள்ல என்ன வர்க்கத்துக்காக சமனாக ஒரு மேற்பரப்பின் பகுதி மையத்துல அமைச்சு கொள்ற கோணம் அப்படின்னு சொல்லப்படும். அதை நான் பெரிய டீட்டெயில் ஒன்று நமக்கு தேவையில்லை. இதுக்கு பிறகுதான் மற்ற கணியங்களை பார்த்தோம்னு சொன்னால் பெறப்பட்ட கணியங்களாக இருக்கும், இருக்கக்கூடாது. அடிப்படை கணியங்கள் வந்து இந்த 7, அது கூட மேலதிகமாக இருக்கிறவங்க 2 பேர், அதுக்கு பிறகு மிச்சாவள பேர் என்னன்னு சொன்னால் பெறப்பட்ட கணியங்கள். அதாவது ஒரு அடிப்படை கணியத்தை வச்சு மிச்சவங்களை என்ன செஞ்சுக்கணும், நாம உருவாக்கி இருக்க போறோம். சரி, பெறப்பட்ட கணியங்களுக்குள்ள மிச்சம் நாம என்ன எக்கச்சக்கமான கணியத்தை சொல்லலாம். விசைன்னு சொல்றது என்ன, விசை சமன் என்ன திணிவு தர ஆர்முடுகள் அப்படின்னு சொல்லிக் கொள்ள போறோம். ஒவ்வொன்றுக்கும் நான் சமன்பாடு கிரேட் 11ல இருந்து கிரேட் 10 11ல இருந்து நாம படிச்சு வந்திருப்போம் இல்லையா? அந்த சமன்பாடுகளை நாம அதுக்கு சொல்லிக் கொள்ளலாம். ஒரு சமன்பாட்டை வச்சு ஒரு கணியம் வருது அப்படின்னு சொன்னால் அது வந்து பெறப்பட்ட கணியமாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நாம ஆறுமுடல் வேகத்திற்கு நேரம், அதாவது வேக மாற்றத்திற்கு நேரம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்ன செய்ய போகுது, வேறொரு கணியத்திலிருந்து பெறப்பட கொள்ள போகுது. அதே மாதிரி வேகம் அப்படின்னு சொல்றது இடப்பெயர்ச்சிக்கு நேரம் அப்படின்னு சொல்லலாம். இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னார், வேற 2 கணியங்களை வச்சு நாம என்ன செய்யறோம், இன்னொரு புதிய ஒரு கணியத்தை டிரைவ் பண்ணி கொள்றோம், அதாவது பெற்றுக்கொள்றோம். அப்படியான விஷயம் நாம சொல்ல போறோம் பெறப்பட்ட கணியங்கள். ஆகவே இந்த பேசிக்கா இருக்கிற 7, அதுல மத்தது 2, இந்த 9ஐயும் தவிர மத்த எல்லாமே என்ன நாம பெற்றுக்கொண்ட கணியங்களாக தான் இருக்கு. வேற ஏதோ ஒன்றுல இருந்து நாம டிரைவ் பண்ணி பெற்றுக்கொண்ட கணியங்களாக தான் இருக்க போறாங்க. சரி, இதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா முச்சேர்க்கைகள், அதாவது நாம என்ன செய்யப்படும் சொன்னா நாம அளவீடுகளை குறிக்கும். நம்ம இப்ப உதாரணத்துக்கு கிலோகிராம் அப்படின்னு சொல்லிக் கொள்ளலாம், அதை விட சிறிதாகும் போது கிராம்னு சொல்லலாம், அதை விட சிறிதாகும் போது மில்லிகிராம், அப்படி இன்னும் சிறிதாயிட்டு போகும்போது நாம என்ன செய்ய முடியாது, அதை தசமதானத்துல எழுதி கொள்ள முடியாது. இப்ப உதாரணம் சொல்லுங்க, இப்ப சென்டிமீட்டர்
அது நியம அலகு என்ன மீட்டர், சர்வதேச அலகு மீட்டராக இருக்கப்படும். இதை விட குறைந்து குறைந்து போகும்போது அதை நாம தசத்துல மீட்டர்ல எழுதி கொள்வது இல்லை. தச பெருமானங்கள் வர வேண்டிய இடத்துல நாம என்ன செய்யணும், அதுக்கு பதிலாக 10 மடங்குகள்ல அதை நாம குறிச்சு கொள்வோம். அந்த உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா டெசி அப்படின்னு 10 மறை, அதாவது என்ன செய்யப்படுறாங்க டெசிமீட்டர் அப்படின்னு சொல்லப்படும். டெசிமீட்டர் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கான அர்த்தம் 10 மறை ஒன்றாக இருக்கும். அதே மாதிரி சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது 10 மறை 2ஆக இருக்கும். அப்படின்னு பண்றாங்க 10 மறை பெருமானங்களுக்கு பெயர் வழங்கி கொள்ள போறோம். டெசிமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது என்ன 10 மறை ஒன்றுக்கும், சென்டி அப்படின்னு சொல்லும்போது 10 மறை 2 அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யறோம், தொடர்ச்சியாக பெயர்கள் வழங்கி கொண்டு செல்ல. சரி, இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த மில்லி அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்வோம், நாம 10 மறை 3க்கு பேர் வழங்கி கொள்ளும். மில்லி மீட்டர் அப்படின்னு சொன்னால் 10 மறை 3 மீட்டராக இருக்கு. 1000 மில்லி மீட்டர் 1 மீட்டராக இருக்குது. உதாரணத்துக்கு இப்படி பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க வழங்கி உதாரணம் சொல்லுவேன். இப்ப ஒரு டெசிமீட்டர் அப்படின்னு சொன்னார் 10 மறை 1 மீட்டராக இருக்கப்படும். ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னால் 10 மறை 2 மீட்டராக இருக்கும். இதனாலதான் நாம சொல்ல போறோம் என்ன, இந்த பெருமானத்துல சொல்லிக்கிறோம். தசம் அப்படின்னு வரும்போது, தச பெருமானங்கள் வரும்போது அவரை நாம டெசி, சென்சி அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். அங்க வர மறை பெருமானங்களை நேராக மாற்றிக்கணும். இதைத்தான் நாம சொல்ல போறோம் என்ன, உட்சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லிக்கொள்ள போறோம். உபமடங்குகளுக்கு நாம நினைக்கிறோம் வேறொரு பேரை வழங்கி அவர்கள் இருக்கிற இந்த மறை பெருமானம் இல்லாம செய்து கொள்ள போறோம். சரி, அந்த விஷயங்களை விளங்கி எடுத்துக் கொள்ளுங்க. இப்ப நாம பார்த்தோம்னு சொன்னா அளவீடுகளை பத்தி நாம அளக்கும் போது வளமையாக நாம என்ன செய்வோம்னு சொன்னா ஒரு மீட்டர் கோலை பயன்படுத்தி கொள்வோம் இல்லையா. ஒரு மீட்டர் கோலை பயன்படுத்தணும்னு சொன்னா அந்த மீட்டர் கோலை பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன, அது ஆக குறைவாக அளவிடக்கூடிய அளவீடு எவ்வளவா இருக்குன்னு சொன்னா 1 மில்லி மீட்டர். அதைத்தான் நாம இழிவெண்ணிக்கை அப்படின்னு சொல்லணும். ஒரு மீட்டர் கோலை நாம எடுத்து அதுல மிக குறுகிய நீளம் அளங்க அப்படின்னு சொன்னால் நாம 1 மில்லி மீட்டர் தான் அளக்கலாம். அதோட குறைய செய்யலாது, அளக்க முடியாது. அது இழிவெண்ணிக்கை, அதுக்கு குறைந்த அளவு அளக்கக்கூடிய அளவு 1 மில்லி மீட்டராக காணப்படும். இதே நாம பார்த்தோம் இதை விட குறைவாக அளக்கணும், இதை விட குறைவான அளவிடைகளை அளக்கணும். இப்ப நாம 1 மில்லி மீட்டர் எடுத்தோம்னு சொன்னா ஒரு மீட்டர் கோலை நாம 1 மில்லி மீட்டர் தான் அளக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்ன செய்யப்படும், நமக்கு ஏற்படுற அளவீட்டு வலு அதிகமாக இருக்கும். அங்க மேலாம் ஏன்னா நாம அங்க அளந்து கொள்ற அளவீடு வந்து மேக்சிமம் 1 மில்லி மீட்டர்ல தான் எடுக்கப்படும். 1 மில்லி மீட்டர் எடுக்கும்போது அங்கே வந்து கொள்ற அளவீடுகள்ல ஏற்படுற வலு உயர்வாக இருக்கும். சரி, இப்போ வீடியோ ஸ்டக் ஆகுது. இப்போ ஓகே. இப்போ ஓகே. சரி, வேணும் வலு கூடுதலா இருக்கு. வலுவை குறைக்கணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும்னு சொன்னா இதை விட குறைந்த அளவீடுகள், அதாவது இதை விட குறைவான இழிவெண்ணிக்கையுடைய பொருட்களை வச்சு நாம என்ன செய்யணும், அளவீடுகளை பெற்றுக்கொள்ளணும். அதுக்குதான் நாம பயன்படுத்த போற அளவீட்டு உபகரணங்களை பாத்தீங்கன்னு சொன்னாங்க வேனியர் இடுக்கி, நுண்மானி திருகு கணிச்சி. சரி, வேனியர் இடுக்கி நாம பயன்படுத்துவோம். அடுத்தது நுண்மானி திருகு கணிச்சியை பயன்படுத்துவோம். அதே மாதிரி நாம பார்த்தோம்னு சொன்னால் கோலமானி அப்படின்ற ஒருத்தரை பயன்படுத்துவோம். அதே மாதிரி நாம அசையும் நுணுக்கு காட்டி அப்படின்ற இந்த 4 பேர், நகரும் நுணுக்கு காட்டி, இந்த 4 பேரை நாம பயன்படுத்தி கொள்ளப்படும். உங்களுக்கு புக்ல சிலபஸ்ல இந்த 4 பேரை தான் தந்திருக்காங்க. அந்த 4 பேரை பற்றின விடயங்களை நாம பார்த்து கொள்ள வேண்டி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதை விட சிறிதான அளவீட்டு உபகரணங்களாகவும் அதே மாதிரி வலுவை குறைக்கக்கூடிய உபகரணங்களாகவும் இருக்கக்கூடிய வலு, அதாவது நாம் பெற்றுக்கொள்ற என்ன வாசிப்புகள்ல இருந்து வலு வீதம் குறைந்த அளவு எடுத்துக்கொள்ளக்கூடிய பெருமானங்களாகவும் 4 கருவிகள். முதலாவது வேனியர் இடுக்கி. இந்த வேனியர் இடுக்கியை பத்தி பார்த்தோம். இந்த வேனியர் இடுக்கி வந்து இப்படி ஒரு
சரி. வேணியர் இருக்கு என்ன அண்ணளவாக இப்படி இருக்கு நினைச்சு கொள்ளுங்க. சரி. இங்க அசையும் போது என்ன செய்யப்படுவீங்க நாம பெருமானங்கள்ல வாசிப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த வேணியர் இடுக்கியை பொறுத்த வரைக்கும் நாம சாதாரணமாக ஒரு வேணியர் இடுக்கின்ற பொதுவான இழிவெண்ணிக்கை பாத்தீங்கன்னு சொன்னால் 0.1 மில்லிமீட்டர். அதாவது சாதாரணமா ஒரு வேணியர் இடுக்கி எடுத்தோம்னு சொன்னால் அதுல ஆக குறைந்த பெருமானமாக 0.1 மில்லிமீட்டர் நாம என்னலாம் அளவிட்ட அளந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரி. அவர இழிவெண்ணிக்கு 0.1 மில்லிமீட்டர். இவரை நாம் அளவுகள் இருக்கும்போது இந்த ரெண்டு பொருளை வச்சுட்டு இவர் நாம இந்த புயம் அசையக்கூடிய புயமா இருக்கும். அந்த புயத்தை நாம தள்ளும் போது அந்த புயம் வந்து இந்த இடத்துல பெறப்படுற வாசிப்புகளை அடிப்படையாக வச்சுத்தான் இந்த ஒரு வாசிப்பு பெறப்பட போது அந்த வாசிப்பு இந்த நீளமான இந்த தட்டுல ஒரு வாசிப்பு இருக்கு. அந்த வாசிப்பையும் வச்சுதான் நாம என்ன செய்யப்படும் எடுத்துக்கொள்ள போறோம். இந்த தாடைகள் பொருந்துற சந்தர்ப்பத்துல அங்க வச்சிருக்கிற பொருள்ல வாசி இந்த பிரதான அளவிடை அதே மாதிரி இங்க இந்த அசைவ தாடையில நாம வேணியர் பிரிச்சு வச்சிருப்போம். அதுக்கு நாம சொல்ற பேர் வேணியர் அளவிடை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிரதான அளவிடையை நாம எத்தனை வேணியர் அளவிடையாக பிரிச்சிருக்கோம் அப்படின்றத வச்சுதான் நாம என்ன செய்யணும் இந்த விடயங்களை பத்தி பார்த்து கொள்ள போறோம். இப்ப நாம பார்த்தோம்னு சொன்னா முதல்ல இங்க வந்துட்டு நாம ஒரு வேணியர் இடுக்கியை எடுத்தோம்னு சொன்னாங்க அதுல முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் அதுல பூஜ்ய வழி இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு விஷயம் நாம பார்த்துக்கொள்ளணும். பூஜ்ய வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த வேணியர் இடுக்கி இரண்டுமே ஒன்றோட ஒன்று இணைகிற சந்தர்ப்பத்துல இந்த வேணியர் இடுக்கில வந்துட்டு இந்த ரெண்டு புயங்களும் ஒன்றோட ஒன்று வந்து இணைகிற சந்தர்ப்பத்துல இங்க நாம சொல்லியிருந்தோம் இந்த வேணியர் அளவிடை அப்படின்னு சொல்லி அந்த அளவிடை பிரதான அளவிடை இங்க பிரதான அளவிடை இந்த இடத்துல வேணியர் அளவிடை குறிக்கப்பட்டிருக்கு. வேணியர் அளவிடையில 0 பிரதான அளவிடையில 0 ஒன்றுக்கொன்று நேராக இது பொருந்தினால் மட்டும்தான் அந்த இடத்துல என்ன பூஜ்ய வலு இல்ல அப்படின்னா சரி. வேணியர் அளவிட 0 பிரதான அளவிட 0 ரெண்டு பூஜ்ஜியங்களும் ஒன்று ஒன்று நேராக ஒட்டி கொள்ளும். அப்படி ஒட்டாத சந்தர்ப்பத்துல ஒன்று வேணியர் அளவிடை பிரதான அளவிடை இருக்குது வேணியர் அளவிடை கொஞ்சம் முன்பு வந்து இப்படி ரெண்டு வந்து சந்திக்கும் போது 0 இங்க வந்து இப்ப ஒரு மூணாவதுல வந்து ஒட்டி கொள்றாங்க. இப்படிதான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு பூஜ்ய வலு காணப்படுது. அதே மாதிரி 1 0 இங்க இருக்கிற பிரதான அளவிட 0த்துக்கு முன்னுக்கு போடாது. அதே மாதிரி அங்க இருக்கிற 0 பிரதான அளவிட பின்னாடி வந்தாலும் இங்க வந்து என்ன செய்ய போகுது ஒரு பூஜ்ய வலு உருவாகி இருக்க போகுது. அது ரெண்டே விஷயம் விளையும். முதலாவது நாம பார்க்க வேண்டிய வேணியர்ல பூஜ்ய வலி இருக்கா இல்லையா. பூஜ்ய வலி இல்லைன்னு சொன்னா வேணியர்ல பூஜ்ய வலுவும் பிரதான அளவிட பூஜ்ய வலுவும் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணும். 0 முன்னுக்காக இருந்தாலும் பூஜ்ய வலி 0 பின்னுக்காக இருந்தாலும் பூஜ்ய வலி. இப்ப யார கூட்டுறது யார கழிக்கிறது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. அது நல்லா பார்த்துக்கணும். பூஜ்ஜியத்தை விட அதாவது பிரதான அளவிட பூஜ்ஜியத்தை விட நம்மள பூஜ்ஜியம் வேணியர் அளவிட பூஜ்ஜியம் முன்னோக்கி இருந்தால் பெறப்பட வாசிப்பு என்ன செய்ய போகுது குறைவாக இருக்க போகுது. நல்லா விளைக்கணும். பூஜ்ஜியம் இங்க இருந்தால் நாம ஒரு வாசிப்பு பெற்றோம்னா அந்த வாசிப்பு உண்மையான வாசிப்போட குறைவாரு ஆகுது. பிரதான அளவிட பூஜ்ஜியத்தோட வேணியர் அளவிட பூஜ்ஜியம் முன்னுக்கு இருந்தால் நாம் அதை கூட்டிக் கொள்ள வேண்டும். சரி. அந்த என்ன பூஜ்ய வலுவை நாம கூட்டிக் கொள்ளணும். பிரதான பூஜ்ஜியத்தை அளவிட பூஜ்ஜியத்தை விட வேணியர் அளவிட பூஜ்ஜியம் பின்னுக்கு இருந்தால் மொத்த அளவிடையில இருந்து நாம கழிச்சு கொள்ள வேண்டியது. சரி. இதுதான் அதுல இருக்கிற பூஜ்ய வலுடைய விடயமாக இருக்கணும். இப்ப நாம ஒரு உதாரணம் செய்வோம். அதுக்கு முதல்ல நாம வேணியர் பிரிவு எவ்வளவு இழிவெண்ணிக்கை எப்படி காண்ற அப்படின்னு ஒரு விஷயத்த பார்த்துக்கணும். ஒரு இழிவெண்ணிக்கை எப்படி கண்டுகொள்ளும் அப்படின்னு சொன்னால் இழிவெண்ணிக்கை என்ன இந்த நாம காய்ச்சிருக்கோம் அந்த ஒரு உபகரணத்தால
எவ்வளவுக்கு குறைவான பெருமானத்தை அளந்து கொள்ள இயலுமோ அதுதான் அந்த உதாரணத்திலே இழிவெண்ணிக்கை அப்படின்னு சொல்லும். சரி, குறிப்பிட்ட ஒரு உதாரணம் எவ்வளவுக்கு குறைந்த பெருமானத்தை அளந்து கொள்ள இயலும் அப்படின்னு பார்க்கணும். இந்த வேதியியல் இறுதியாக எவ்வளவு குறைந்த பெருமானத்தை அளந்து கொள்ள இயலும் பார்க்கறதுக்கான சமன்பாடு என்னவாக இருக்க போகுது? வேதியியல் பிரதான அளவிடை பிரதான அளவிடை சொல்லுங்க. சவுண்ட் போதாதா? இல்ல, நீங்க போர்ட்ல எழுதிக்கிட்டா சவுண்ட் கேட்காது. ஓகே, போர்ட்ல எழுதினா சவுண்ட் கேக்குது இல்லையா? அப்படியா? இல்ல, திரும்பி அங்கால சாரி, அங்கால திரும்பி சவுண்ட் கேக்குது இல்லையா? சரி, நான் என்ன செய்யணும், இங்கால பக்கம் திரும்பிட்டு தான் நான் பேசணும் இல்லையா? சரி, ஆவே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கேக்குதா? கேக்குது. இப்ப நாம என்ன செய்யணும், பிரதான அளவிடையில இருந்து என்ன வேணியர்ல இழிவெண்ணிக்கையை காணணும் அப்படின்னு சொன்னா நாம முதல்ல எத்தனை பிரதான அளவிடைகள் எத்தனை வேணியர் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த முதல் தெரிஞ்சு கொள்ளணும். இப்ப உதாரணத்துக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா 19 பிரதான அளவிடைகள் வந்துட்டு 20 வேணியர் பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கும், அல்லது 9 பிரதான அளவிடைகள் வந்து அல்லது 19 பிரதான அளவிடைகள் வந்து 10 வேணியர் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதாவது என்ன செய்யறோம்னா 19 பிரதான அளவிடைகளை 20 வேணியர் பிரிவால நாம பிரிச்சு கொள்றது. மொத்தம் 19 யூனிட் மில்லிமீட்டர் இருக்க போதுன்னு சொன்னால் அந்த 19 என்ன செய்யறது, நாம 20 துண்டுகளாக பிரிச்சு கொள்ள போறோம். சரி, இப்படி நாம பிரிச்சு கொண்டோம் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நாம ஒரு கேள்வி எடுத்து செய்வோம். ஒரு கேள்வி தந்திருக்காங்க, ஒரு வேணியர் இடுக்குமானி ஒன்றிட்ட பிரதான அளவிடைகள் மில்லிமீட்டர்ல காணப்படுது. அதுல பிரதான அளவிடை 19 பிரதான அளவிடைகளை 20 சம பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு வேணியர் அளவிடை அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்தோம்னு சொன்னால் இங்க இதுல இழிவெண்ணிக்கை எவ்வளவு அப்படின்றத கேள்வியா இருக்குது. நம்ம தெரியணும், பிரதான அளவிடை வந்துட்டு 19, வேணியர் அளவிடை 20ஆக இருக்கும். பிரதான அளவிடை 19ஆகவும் வேணியர் அளவிடை 20ஆகவும் இருக்கும். இப்ப நமக்கு தெரியணும், ஒரு வேணியர் அளவிடை ஓகே, ஒரு வேணியர் அளவிடை எதுக்கு சமனாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால் 19 பிரதான அளவிடையும் 20 வேணியர் அளவிடையால பிரிக்கிற பெருமானத்துக்கு சமனா இருக்கும். விளங்கா? அதை விளைஞ்சிருக்கும் 19 பிரதான அளவிடைய 20 வேணியர் அளவிடையால பிரிச்சிருக்கும். 19 இருந்த பீஸ் என்ன விளைஞ்சிருப்பேன் 20 பீஸா பிரிச்சிருக்கும். இதுல ஒரு பீஸ் எதுக்கு சமனா இருக்குன்னு சொன்னா அந்த 19 20ஆ பிரிக்கிறதுக்கு சமனா இருக்கும். விளங்க? 19 கேக் பீஸ் இருந்தா நாம இப்ப நினைச்சிருக்கோம் மொத்தமா சேர்த்து வச்சுட்டு 20 பீஸா வெட்டி இருக்கும். அதான் அதுல இருக்க முடியும். 19க்கு 20 என்ன பிரதான அளவிடையாக இருக்கும். விளையாட்டா ஒரு வேணியர் அளவிடை 19 பிரதான அளவிடைய 20ஆ பிரிக்கிற பெருமானத்துக்கு சமனாக இருக்க போகுது. சரி, இப்ப நாம இழிவெண்ணிக்கை காணணும் அப்படின்னு சொன்னால் இழிவெண்ணிக்கை எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் இங்க இருக்கிற ஒரு பிரதான அளவிடையில் இருந்து ஒரு வேணியர் அளவிடைய கழிக்கிறதுக்கு சமனா இருக்கு. ஒரு பிரதான அளவிடையில இருந்து ஒரு வேணியர் எண்ணிக்கையை கழிச்சோம்னு சொன்னா நிச்சயமாறது இழிவெண்ணிக்கையா இருக்க முடியும். இப்ப நல்லா விளைய கொள்ளுங்க. இப்ப 19 இருந்த பிரதான அளவிடையை 20ஆ பிரிச்சிருக்கோம். அப்ப அங்க இருக்கிற பெருமானம் தான் ஒரு வேணியர் அளவிடையா இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னோம்னு சொன்னா நாம 10 மில்லிமீட்டர் அல்லது 19 மில்லிமீட்டர் இருந்ததை 20ஆ பிரிச்சோம்னு சொன்னா ஒரு பெருமானம் இருக்கும், சைவர் தசம் அப்படின்னு ஒரு பெருமானம் இருக்கும் இல்லையா? அந்த பெருமானம் தான் இப்ப ஒரு வேணியர் அளவிடையாக இருக்க போகுது. ஓகே, இப்ப அது இழிவெண்ணிக்கை கேட்டா நாம இதுக்கு முதல்ல 1 மில்லிமீட்டர் அளந்ததை இப்ப என்ன செய்யறோம், அந்த வேணியர் அளவிடையில இருக்கிறத கழிச்சோம்னு சொன்ன வார பெருமானத்தை நாம இழிவெண்ணிக்கையா எடுத்துக்கொள்ளலாம். இப்ப ஒரு பிரதான அளவிடையில் ஒரு வேணியர் அளவிடை கழிச்சு கொண்டோம்னு சொன்னால் வார பெருமானம் தான் என்ன
ஒரு இழிவெண்ணிக்கையாக இருக்க போகுது. அது அந்த கருவியில இழிவெண்ணிக்கையா இருக்கு. இப்ப நாம என்ன செய்யலாம் சொன்னா, ஒரு பிரதான அளவிடை என்ன நமக்கு தெரியும், என்ன ஒரு மில்லி மீட்டராக இருக்க போகுது. அதுதான் பிரதான அளவிடையா இருக்கும். சரி, நம்ம அதை ஒன்றே எடுப்போம். ஒன்று ஒரு வேணியர் அளவிடைக்கு நாம என்ன இங்க வந்து பிரதான அளவிடை இருக்குதான் நாம இதையும் என்ன செய்வோம், பிரதான அளவிடைக்கு மாற்றுவோம். ஒரு வேணியர் அளவிடை என்பது 19/20 பிரதான அளவிடை அப்படின்னு ஒரு சமன்பாடு நாம கண்டு வச்சிருக்கோம். இப்ப நாம என்ன செய்யலாம்னா இங்க நாம் இதை பிரதியிட்டுக் கொள்ளலாம். 19/20 பிரதான அளவு. இப்ப நாம பார்த்தோம்னு சொன்னா 1/19/20 அடிகள் சமனாக இருக்கும்போது அடிகளை நாம் சாப்பிடலாம். 20/19 அது சமம் 1/20. ஓகே, 1/20 பிரதான பிரிவுகள் அப்படின்னு வரப்போகுது. அது சமயம் 1/20 பிரதான பிரிவு. 1/20 அப்படின்னு சொன்னா இந்த பிரதான பிரிவு சொல்றது என்ன, ஒரு மில்லிமீட்டர். 1/20 மில்லிமீட்டராக இருக்க போகுது. மில்லிமீட்டர் அப்படின்னு சொன்னால் 1/20 நாம சுருக்கிறோம்னு சொன்னால் உங்களுக்கு விடை வரப்போகுது 0.05 மில்லிமீட்டர். அந்த ஒரு வேணியர் இடுக்கியால அளவிடக்கூடிய மிக குறுகிய தூரம் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் 0.05 மில்லிமீட்டர் வரைக்கும் உங்களால அளந்து கொள்ள முடியும். சரி, இது ஒரு சமன்பாடு, ஒரு முறை இழிவெண்ணிக்கையை காணணும். இப்ப நாம ஒரு விஷயம் பார்ப்போம். இப்ப 19/20 பார்த்தோம். என்ன, அதாவது 19 பிரதான அளவிடையே 20 வேணியர் அளவையா பிரிச்சதால என்ன செஞ்சுட்டு இந்த பிரதான அளவிடையை விட வேணியர் அளவிடை சின்னதா இருக்கு. இன்னொரு சந்தர்ப்பம் சொல்றாங்க, 19 பிரதான அளவிடைய 10 வேணியர் பிரிவுகளாக பிரிக்கிறோம். அப்ப என்ன செய்ய, இங்க இருக்க எல்லாமே மாறப்போகுது. இப்ப பாருங்க, இங்க இருக்க எல்லா விஷயமும் மாறும். அதே பிரதான அளவிடை 19, ஆனா இப்ப பிரிச்சு கொள்ற வேணியர் அளவிடை 10. ஓகே, 19 பெரிய பீஸ் இப்ப அதை விட பெரிய பீஸா உடைக்க போறோம். என்ன, 19 பீஸ் வெட்டினதை இப்ப நாம அதை ஒன்று சேர்த்து இப்ப 10 பீஸ் தான் ஆகும். ஏழியா இருந்ததை விட இப்ப வார வேணியர் அளவிட என்ன போதும், இருக்கிறத விட பெருசா வரப்போம். விளங்க, இருக்கிறத விட பெருசா ஆக போறோம். இப்ப பாருங்க, ஒரு வேணியர் அளவிடை 19/10 பிரதான அளவு இல்லையா? ஒரு வேணியர் அளவிடை சமன் 19/10 பிரதான அளவிடை அப்படின்னு வரப்போகுது. இப்ப இந்த சந்தர்ப்பத்துல பாருங்க, 19/10 அப்படின்னு சொன்னால் என்ன, 1/10 அப்படின்னு வரப்போகுது. ஒன்றை விட பெருசா இருக்க போறாரு இந்த சந்தர்ப்பத்தில். இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது, அதாவது வேணியர் அளவிடை பிரதான அளவிடையை விட பெரிதாக வார சந்தர்ப்பத்துல நம்மள இழிவெண்ணிக்கை காண சொன்னால் அதுக்கான சமன்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இழிவெண்ணிக்கை சமன் 2 பிரதான அளவிடை ஒரு வேணியர் அளவு. இந்த சந்தர்ப்பத்துல 2 பிரதான அளவிடையிலிருந்து ஒரு வேணியர் அளவிடைய கழிச்சு கொள்ள போறோம். அதனால வளைக்கலாம் 2 சந்தர்ப்பம் தராங்க. முதலாவது சந்தர்ப்பத்துல வேணியர் அளவிடை பிரதான அளவிடையை விட சின்னதா இருந்தா நாம அப்படி ஒரு வேணியர் அளவிடையிலிருந்து ஒரு பிரதான அளவிடை ஒரு பிரதான அளவிடையிலிருந்து ஒரு வேணியர் அளவிடையை கழிச்சு நாம பெருமாள் இழிவெண்ணிக்கையை கண்டுகொள்ளலாம். இப்ப வேணியர் அளவிடை பிரதான அளவிடையை விட பெருசா மாறிட்டு அப்படின்னு சொன்னால் நாம் 2 பிரதான அளவிடையிலிருந்து ஒரு வேணியர் அளவிடையை கழிச்சு கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, 2/19/10. இப்ப நாம சமப்படுத்தி
20/19 இல்லையா? சுருக்கி சொன்னால் 1/10 அது சமன் 0.1 மில்லிமீட்டர். அது பாருங்க, வேனியர் இடுக்கியை பொறுத்த வரைக்கும் அதுல நாம வேனியர் அளவிடைகள் எத்தனை பிரிக்கிறோம், ஒரு பிரதான அளவிடைய எத்தனை வேனியர் அளவிடையாக பிரிச்சு கொள்றோம் அப்படின்றத வச்சு அந்த இழிவெண்ணிக்கைகள் மாற்றம் அடைய போகுது. சாதாரணமாக ஒரு வேனியர் இடுக்கின்ற இழிவெண்ணிக்கை 0.1 இருக்கும். சரி, நீங்க கேள்வியை நல்லா வாய்ச்சு கொள்ளணும். ஒரு கேள்வி தருவாங்க, சம்டைம் 19 பிரதான அளவிடையே 10 பிரிச்சிருப்பாங்க, இல்ல 19 பிரதான அளவிடையே 20 பிரிச்சிருப்பாங்க. என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்றத பொறுத்த நாம என்ன செய்யணும், அதுக்குரிய விடைகளை எழுதி கொள்ள முடியும். சரி, அதுக்குரிய இழிவெண்ணிக்கை காண்றது அங்க இருக்கிற விடை தரவுகளை பொறுத்தது. இப்ப எதுவுமே தரவு தரல, சும்மா சொல்றாங்க ஒரு இடுக்கின்ற என்ன இழிவெண்ணிக்கை காணுங்க, அல்லது ஒரு இடுக்கி வந்து தந்திருக்காங்க, ஒரு வேணியர் இடுக்கி தந்திருக்காங்க, அந்த இடுக்கியை வச்சு நீங்க ஒரு வாசிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வாசிப்புட என்ன வலி எவ்வளவு, பூஜ்ஜிய வலி எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னா எந்த விதமான தகவலும் தரலன்னு சொன்னா நீங்க 0.1 மில்லிமீட்டர் அப்படின்றத வச்சு நீங்க என்ன செய்யலாம், கண்டுகொள்ளலாம். தரவு தந்திருந்தாங்கன்னு சொன்னால் 19 பிரிச்சதோ அல்லது 19 பிரிச்சதோ அப்படின்னு சொல்லி தரவு தந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்க தரவுகளுக்கு ஏற்றாற் போல செய்யணும், பிரதியிட்டு கொள்ள வேண்டி இருக்கும். சரி, அதுக்குரிய நடவடிக்கைகளை வேண்டும். இப்ப நான் பூஜ்ய வழுக்களை எப்படி கண்டுபிடிச்சு கொள்வது. இப்ப நான் வழியா சொல்லியிருந்தோம், கொண்டு வந்துட்டு 0க்கு முன்னுக்கு போயிருந்தால், இன்னொன்று வந்து 0க்கு பின்னாடி வந்திருந்தால் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லுங்க. இப்ப பாருங்க, ஒரு வாசிப்பு இப்படி இருக்கு. இதுதான் பிரதான அளவு. மேல பிரதான அளவடை தந்திருக்காங்க, கீழே வேனியர் அளவடை என்ன செய்யறாங்க, இங்க இருந்து தொடங்கும். சரி, வேனியர் அளவடை இந்த இடத்துல இருந்து தொடங்கும். இப்படி தரப்பட்டது. உங்களுக்கு என்ன செய்யறாங்க, இப்படி பிரதான அளவிடையும் வேனியர் அளவிடையும் தந்திருக்காங்க. இப்ப இந்த சந்தர்ப்பத்துல பார்த்தோம், இந்த புள்ளியில இல்லையா, வேனியர் அளவிடையில் 1, 2, 3வது தாழ்வு என்ன செய்யுது, மேல இருக்கிற பிரதான அளவிடையும் வேனியர் அளவிடையும் ஒன்றுக்கொன்று ஒரு இடத்துல ஒருங்குமே. சரி, அவை ரெண்டும் ஒன்று சேர்ற இடம் எந்த இடம் அப்படின்னு பாக்குது. பிரதான அளவுடைய வாசிப்பாக பெற்றுக்கொள்வதில் நாம் என்ன வேனியர் அளவுடைய வாசிப்பாக எடுத்துக்கொள்ள போறோம். சரி, இப்ப நாம இந்த வேனியர் அளவுடைய வாசிப்பு பார்க்கணும். 1, 2, 3வது புள்ளி இல்லையா, வேனியர் அளவுடைய 3வது புள்ளி என்ன செய்யுது, வாசிப்புல ரெண்டுலையும் ஒன்றோடு ஒன்று இணைந்து கொள்ளுது. இப்ப நாம என்ன செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா சொல்லுவோம். 3வது புள்ளி ஒன்றோடு ஒன்று இணையும் போது நீங்க என்ன செய்யறது சொன்னால், இது இப்ப நல்லா பாருங்க, 0க்கு பின்னாடி இருக்கு. பிரதான அளவிட 0க்கு வேனியர் அளவிட பின்னுக்கு இருக்கு. அது கூட்டணும் கழிக்கணும், என்ன செய்யறது, கழிக்கணும். கழிக்கணும் இல்லையா? வெரி குட். அவன் என்ன பண்ணும், ஏன் வாசிப்பு கூடுதலாக பெறப்பட்டிருக்கும், அவை நம்ம கழிக்க வேண்டியிருக்கு. இப்ப இந்த சந்தர்ப்பத்துல நாம 0 வலை எப்படி காண்றதுன்னு சொன்னால் ஒண்ணுமே இல்லை, எத்தனையாவது புள்ளி இணைந்திருக்கிறது பாக்குறோம், 3வது புள்ளி. 3 தர நம்ம சாதாரண ஒரு வேனியர் அளவுடைய இடைவெளிக்கு தெரியும் 0.1 மில்லி, 0.3 மில்லிமீட்டர் கழிச்சு கொள்ள வேண்டும். சரி, அவ்வளவுதான் அதுல இருக்கிற விடயம். 0 வலுவில முதலாவது இருக்கிற விடயம் கழிக்கிறது இவ்வளவுதான். இதே மற்ற 0 வலு பாருங்க, அதே மாதிரி என்ன செய்யறோம், இப்ப நாம முன்னோக்கி தள்ள போறோம். 3க்கு 0 இந்த இடத்துல என்ன செய்யுது, 4வது
ஓகே, இந்த இடத்துல நான்காவது வேணியர் அளவிடை போய் என்ன செய்யுது, ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்தி கொள்ளுது. இந்த இடத்துல நான்காவது வேணியர் அளவிடை ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்தினால் இந்த இடத்துல நாம கணக்கெடுக்கும் போது கொஞ்சம் கேப்ல இருக்கும். ஏன்னு சொன்னால் இப்ப நமக்கு தெரியும் என்ன, மொத்த வேணியர் அளவிடை எவ்வளவா இருக்க போது 19, 0.1 இருக்கணும்னு சொன்னா எத்தனையா பிரிச்சிருக்கோம் நாம, மொத்த அளவிடையே எத்தனையா பிரிச்சிருக்கோம், 0.1 இருக்கணும்னு சொன்னா 19 நாம 10 பிரிச்சிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கணும். இதே 0.5 0.05 இருக்கணும்னு சொன்னா 19 நாம 20 பிரிச்சிருக்கோம். இப்ப நான்காவது ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்தது அப்படின்னு சொன்னால் நாம டோட்டலா பிரிச்சிருக்கிற வேணியர் அளவிடை 10. மொத்த வேணியர் அளவிடை 10, அதுல இருந்து மேற்பொருந்த வேணியர் அளவிடை 4 கழிச்சு கொள்ளணும். கழிச்சு கொண்டு வார பெருமானம் இதுதான் பூஜ்ய வலு. ஆகவே வேணியர் பின்னோக்கி போயிருந்தால் பூஜ்ய வலுவை டிரெக்டா காணும், முன்னோக்கி வந்திருந்தால் பூஜ்ய வலுவை இப்படி கழிச்சு பெறப்படுற விடையை வச்சு காணும். அவை நல்லா அதுல விளக்கம் விளங்கி இருக்கணும். சரி, இப்ப பாத்தீங்கன்னா 6 தர 0.3 அது சமம் 0.6 மில்லிமீட்டர். இதை நாம என்ன செய்வோம், வாசிப்போட கூட்டிக் கொள்வோம். சரி, 0 பின்னோக்கி போயிருந்தால் கழிச்சு கொள்வோம், 0 முன்னோக்கி வந்திருந்தா கூட்டிக் கொள்வோம். 0 முன்னோக்கி வரும்போது மொத்த வேணியர் அளவிடையில் இருந்து அந்த ஒன்றோட ஒன்று ஒருங்கொற்ற வேணியர் அளவிடைய கழிச்சு கொண்டு வார பெருமானத்துலதான் நாம என்ன செய்வோம், பெருமானம் கண்டுபிடிப்போம். சரி, இப்ப 20 உதாரணத்துக்கு நீங்க இந்த இடத்துல 20 வேணியர் அளவிடையால பிரிச்சிருந்தீங்க சொன்னா 20/4 அப்படின்னு போட வேண்டி இருந்தது. அங்கால 0.1 0.05 நீங்க பெருக்கீங்க. சோ 16 தர 0.05 அப்படின்னு ஒரு பெருமானம் வந்திருக்க போகுது. சோ அதுல என்ன செய்வது, ஞாபகம் பண்ணிக்கொள்ளும். எந்த சந்தர்ப்பத்துல எப்படி நாம வேணியர் இடிக்க பயன்படுத்தி கொள்வது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஓகே, கிளியரா? இப்போ உங்களுக்கு கேள்வி தருவாங்க என்னன்னு சொன்னா, முதல்ல ஒரு பூஜ்ய வலுவை தருவாங்க. பூஜ்ய வலுவை தந்துட்டு பூஜ்ய வலு இருக்கிற வேணியர் நாம ஒன்றோட ஒன்று இணைக்கும் போது இந்த வாசிப்பை காட்டுச்சு அப்படின்னு ஒரு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒரு வேணியர் இடிக்க நாம இணைக்கும் போது பெறப்பட்ட வாசிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வாசிப்பை தருவாங்க. இந்த ரெண்டு விடயத்தையும் சொல்லிட்டு என்ன சொன்னால், இப்ப வேணியர் வாசிப்பு என்ன, இப்ப வேணியர் வேணியர் இடிக்கு பெற்றுக்கொண்ட வாசிப்பு என்ன அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து கொள்ள போறாங்க. நாம என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாவது பூஜ்ய வலுவை கணிக்க வேண்டியது. அதுக்கு பிறகு அந்த வேணியர் இடிக்கு பெற்றுக்கொண்ட வாசிப்பு என்னன்னு பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு இந்த வேணியர் இருக்கிற வாசிப்போட பூஜ்ய வலுவை கூட்டிக் கொள்ள வேண்டிய செய்ய வேண்டியது. இப்ப நாம ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோமே. சரி, ஒரு படம் தரப்பட்டிருக்கு, பார்த்துக்கொள்ளும். ஒரு வேணியர் இருக்கிற அவங்க மூடும் போது என்ன செய்யறாங்க, வேணியர் இருக்கிற வாசிப்பு ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அது பெற்றுக்கொண்ட வாசிப்பாக இருக்கிறது பாருங்க. இப்படி காணப்படும். இருக்கிற 5வது இலக்கம் வந்துட்டு என்ன செய்யுது, 5வது அளவிடை வந்துட்டு ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன செய்யுது, ஒரு பூஜ்ய வலு உருவாகி இருக்கு. ஏன் இந்த பூஜ்யம் முன்னோக்கி வந்திருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம், பூஜ்யம் முன்னோக்கி வந்திருக்கிறதால உருவாகி இருக்க இந்த பூஜ்ய வலுவை நாம நிவர்த்தி செய்யணும்னு சொன்னால் இந்த பெருமானத்தை, பூஜ்ய வலு பெருமானத்தை நாம என்ன செய்யணும், அளவிடை வாசிப்போட கூட்டிக் கொள்ள வேண்டி இருக்கு இல்லையா? ஏன் பூஜ்யம் முன்னோக்கி வந்திருக்கிறதால இங்க பெறப்படுற பூஜ்ய வலு வாசிப்பை நாம அளவிடை பெருமானத்தோட கூட்டிக் கொள்ள வேண்டி இருக்க போகுது. இப்படி ஒரு படம் தந்திருக்காங்க. இப்ப அடுத்த படம் சொல்றாங்க, இது வாசிப்பை பெற்றுக் கொள்ளும் போது ஒரு வாசிப்பு எடுக்கிறாங்களா, வாசிப்பு எடுக்கும் போது வேணியர் அளவிடையும் பிரதான அளவிடையும் இந்த இடத்துல இந்த இடத்துல 4 மில்லிமீட்டர் இல்லையா?
4 மில்லிமீட்டர்ல தொடங்கலாம். 4 மில்லிமீட்டர். ஓகே, இப்படி குறிப்பிட்டு கொள்றோம். இப்படி குறிப்பிட்டு என்ன செய்வாங்க, திரும்ப கீழுக்கு வேணியர் அளவிடையையும் ஏதோ ஒரு இடத்துல மேற்பொருந்துற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கு வேணியர் அளவிடையை ஸ்டார்ட் பண்ற விஷயத்தை நாம பார்த்து கொள்ள வேண்டி இருக்கு. 4 இந்த இடத்துல தொடங்கிட்டேன்னு சொன்னால் வேணியர் அளவிட 0 எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்தை நாம பார்த்து கொள்ள வேண்டி இருக்கு. எங்க 4.1க்கு அப்பாலதான் நாம எடுத்துறோம் வேணியர் 0 ஸ்டார்ட் பண்ணி கொள்ளும். சோ அந்த பாயிண்ட் நாம விளங்கி எடுத்து கொள்ளணும். அதுக்கு பிறகு எங்க ஒன்றோட ஒன்று மேற்பொருந்துறார் அப்படின்ற விஷயத்தை நாம பார்த்து கொள்ள வேண்டி இருக்கு. இப்படித்தான் பண்ணும். இந்த வேணியர் 4வது ஒன்றொன்று மேற்பொருந்தி கொள்ளுது அப்படின்ற ஒரு விஷயம் நாம இந்த இடத்துல பார்க்கிறோம். இப்ப நாம முதலாவது சொல்றாங்க, முதலாவது பூஜ்ய வலுவை காணும். இந்த இடத்துல பூஜ்ய வலுவை காணணும். 5வது வேணியர் இருக்கின்ற 5வது பிரிவு பிரதான அளவிடையோட பொருந்தி கொள்ளுது. ஆகவே 0 முன்னோக்கி இருக்கிறதால நமக்கு தெரியும் பூஜ்ய வலு காணணும்னு சொன்னா நாம என்ன செய்வோம், மொத்த பிரிவுகள்ல இருந்து நாம இருக்கிற பிரிவை கழிச்சு கொள்வோம் இல்லையா. இந்த இடத்துல அவங்க வேணியர் இடுக்கின இழிவெண்ணிக்கை தரல, எத்தனை பிரதான பிரிவு எத்தனை உப பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருக்கு, வேணியர் பிரிவா பிரிக்கப்பட்டிருக்கலாம் சொல்லல. அப்படி அவங்க எந்த விதமான விடயங்களுக்கு சொல்லல அப்படின்னு சொன்னால் நாம செய்யற விடயம் என்னன்னு சொல்ல, நீங்க 0.1 மில்லிமீட்டர் தான் இழிவெண்ணிக்கை அப்படின்னு எடுத்துக்கொள்ளும். 0.1 மில்லிமீட்டர் இழிவெண்ணிக்கை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல 19 பிரதான அளவிடைகள் 10 வேணியர் அளவிடையாக பிரிக்கப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல எடுத்துக்கொள்ளும். நீங்க 5வது வேணியர் அளவிடை மேற்கொள்ளுது அப்படின்னு சொன்னார் இந்த இடத்துல பூஜ்ய வலு காணணும். பூஜ்ய வலு 10 5 into 0.1 மில்லிமீட்டர். 5 தானே 0. அது சம 0.5 மில்லிமீட்டர். இதுதான் பூஜ்ய வலுவாக இருக்க போகுது. முதல் விஷயம் பூஜ்ய வலு கண்டுபிடிச்சு இந்த பூஜ்ய வலுவை நாம் என்ன செய்யணும், பிரதான அளவிட கூட்டிக் கொள்ள வேண்டிய தேவை. 0 முன்னோக்கி வந்து இப்ப நாம வேணியர் அதாவது அந்த இடத்துல பிரதான அளவிடையில பெறப்பட்ட வாசிப்பை நாம பார்த்துக்கணும். பிரதான அளவிட வாசிப்பு 4.1 4.1 சொன்னால் நாம அதை செய்யலாம் 41 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிக் கொள்ளலாம் இல்லையா. 4.1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்ற விடயத்தை நாம 41 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். பிரதான வாசிப்பு 4 சென்டிமீட்டர், அது சமம் 41 மில்லிமீட்டர். 41 மில்லிமீட்டர்ல நாம் சொல்றோம். ஏன் மில்லிமீட்டர்ல நாம் சொல்றோம் அப்படின்னு சொன்னால் இங்க நாம பூஜ்ய வலுவெல்லாம் மில்லிமீட்டர்ல வச்சிருக்கோம். மில்லிமீட்டரை கூட்டுறது நமக்கு இலகுவாக இருக்கும். சரி, அந்த ஒரு தேவைக்காக வேண்டியதான் நான் என்ன சொல்றேன் 4.1 சென்டிமீட்டர் என்று சொல்ற விடயத்தை 41 மில்லிமீட்டர் டிரெக்டாவே மில்லிமீட்டர்ல கதைச்சு கொள்ள போறோம். சரியா, அந்த விடயத்தை விளைய கொள்ளுங்க. 41 மில்லிமீட்டர் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நாம வேணியர் அளவிட வாசிப்பை பார்க்கணும். வேணியர் அளவிட வாசிப்பை பாருங்க, 4வது புள்ளி இல்லையா. வேணியர் அளவிட 4வது புள்ளி 1 2 3 4வது பெருமானம் மேற்பொருந்தி இருக்குது. வேணியர் அளவிட 4வது பெருமானம் மேற்பொருந்தி இருக்கிறதால 4 தர 0. வேணியர் அளவிட இந்த இடத்துல பெற்றுக்கொண்ட பெருமானம் 0.4 மில்லிமீட்டர். 1 2 3 4வது என்ன செய்து ஒன்றொன்று பிரதான அளவிடையோட போய் இணைந்து கொள்ளுது. ஆகவே இந்த வேணியர் அளவிட பெருமானம் 0.4 மில்லிமீட்டர். ரெண்டையும் சேர்த்தோம்னு சொன்னா இந்த சந்தர்ப்பத்துல அதுல வாசிப்பு சரி, உண்மையான வாசிப்பு இல்ல, இந்த சந்தர்ப்பத்துல அதுல வாசிப்பு
41 மில்லிமீட்டர் பிளஸ் 0.4 மில்லிமீட்டர். ஓகே, இந்த சந்தர்ப்பத்துல அதுல வாசிப்பு என்ன அப்படின்னு கேட்டால் 41.4 மில்லிமீட்டர். சரி, இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் அதுல வாசிப்பு 41.4 மில்லிமீட்டர். ஆனா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கணும், ஏற்கனவே ஒரு பூஜ்ய வலு காணப்படுது. அப்ப அந்த பூஜ்ய வலு நாம இங்க கூட்ட வேண்டியிருக்கு. பூஜ்யம் முன்னோக்கி இருக்கிற வேணியர் பூஜ்யம் முன்னோக்கியத்துல நாம இந்த வாசிப்போட அவரையும் கூட்ட வேண்டி இருக்குது. உண்மையான வாசிப்பு என்ன அப்படின்னு கேட்டால் அந்த பொருளை உண்மையான தடிப்பு அல்லது பொருள் உண்மையான விட்டம் என்ன ஏதோ ஒண்ணு சொல்லி அந்த பொருளை பத்தின உண்மையான வாசிப்பு கேட்டால் நாம இந்த 41.4 இந்த பூஜ்ய வலுவை கூட்ட வேண்டி இருக்கு. பொருளை உண்மையான தடிப்பு கேட்டால் 4 மில்லிமீட்டர் பிளஸ் இல்லையா? பொருளின் உண்மையான தடிப்பு 41.9 விளையாடுறது. என்ன நடக்குது இந்த விஷயத்த விளையாடு. முதல்ல நாம பூஜ்ய வலுவை கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் வேணியர் இருக்கின வாசிப்பு என்ன, பிரதான அளவிலோட வாசிப்பு என்ன முதல். ஏன்னா நிறைய பேர் மிஸ்டேக் உள்ள இடம் என்னன்னு சொன்னா இந்த இடத்துல இந்த பூஜ்ஜியம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்காம இந்த வேணியர் அளவிட பூஜ்ஜியம் எங்க இருக்குன்னு பார்க்காம பிரதான அளவிடையில இந்த 41 மில்லிமீட்டர் எடுக்கிறது பதிலாக 4 மில்லிமீட்டர் அப்படின்னு எடுத்துருவோம். 40 மில்லிமீட்டர். ஏன் இந்த கோடை நாம பாக்குறது வேணியர் அளவிட இப்படித்தான் தருவாங்க. ஒரு கோடு தருவாங்க. இந்த பாக்ஸை நாம பார்த்துட்டு இந்த கோடுதான் பூஜ்ஜியம் அப்படின்னு ஒரு கற்பனையில போயிட்டு 40 மில்லிமீட்டர் எடுத்து கேள்வி செஞ்சிடும். கேள்வி விடையெல்லாம் வந்துடும். அதை விட எம்சிக்யூல செஞ்சிருக்கு விடையாவும் இருக்கு. கேள்வியெல்லாம் செஞ்சு ஓகே நான் பக்கா செஞ்சிருக்கேன். 40 பிளஸ் தசம் 4 40.4 பிளஸ் தசம் 5 40.9 விடை இருக்கு. 40.9 சொல்லி என்ன விட அங்க இருக்கு. நீங்க எழுதி கண்டுபிடிச்ச விட இருக்கு. ஸோ நம்ம எந்த விதமான கவலையும் பட மாட்டோம். டிரெக்டா செஞ்சுட்டு போயிடும். ஆனா என்ன நடந்திருக்கு, இந்த பூஜ்ஜியம் ஒன்றுக்கு அங்கால இருக்கு. ஸோ இந்த ஒன்றை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு என்ன யோசனை இருக்கணும். ஸோ 4.41 மில்லிமீட்டர் அப்படின்னு ஒரு பெருமானம் எடுக்கும் போது மாத்திரம்தான் நாம என்ன செய்ய விளைவுகள் சரியாக கொடுக்கலாம். சரி, ஆகவே இந்த ஒரு கன்செப்ட் விளைவுகள் இதுல நாம கூட்டியிருக்கோம். இதே மாதிரி ஒன்று செய்யலாம், நாம கழிக்கிறதுக்கு செய்யலாம். இதே இதுல நாம கழிக்கிறதுக்கு ஒன்று செஞ்ச வேண்டாம். இந்த மட்டும் இந்த படத்தை மட்டும் மாற்றி பூஜ்ஜியம் எங்க பூஜ்ஜியத்துக்கு பின்னாடி பூஜ்ஜியம் தொடங்கி போகுது. இந்த இடத்துல வேணியர் அளவிட 4வது அளவிடை போய் பொருளை கொள்றார் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. இதுலயும் அதே பின்னுக்கு வந்தாலும் நம்ம இலகுவா காணலாம். 4வது அளவு 0.1 மில்லிமீட்டர் அது சமன் 0.4 மில்லிமீட்டர். இதுதான் பூஜ்ய வலு. இந்த பூஜ்ய வலுவை நாம டிரெக்டா செய்யறது பெற்றுக்கொள்ற பெருமானத்துல இருந்து கழிச்சு கொள்றது. அதை கழிச்சு கொள்றதுக்கு நாம ஏற்கனவே பெருமானம் எடுத்தது 41 மில்லிமீட்டர். அது 0.4 மில்லிமீட்டர் இல்லையா? இப்ப நாம என்ன இந்த 0.4 அதுல இருந்து கழிச்சு விட்டோம்னா சரி 41.4 மில்லிமீட்டர் இருந்து இந்த பூஜ்ய வலுவை கழிக்கும் 41.4 மில்லிமீட்டர் 41 மில்லிமீட்டர். இதுதான் அந்த பொருள்ல உண்மையான தடிப்பா இருக்கு. இவ்வளவுதான் வேணியர் இடுக்கி. சோ வேணியர் இடுக்கி எப்படி செய்யறோமோ இதே போலதான் மத்த ஆகும். இந்த வேணியர் இடுக்கிக்கு எப்படி இந்த விளக்கம் செஞ்சோமோ அதே மாதிரிதான் நுண்மானி திருகணிச்சியும் வரப்புற அதே மாதிரிதான் என்ன செய்யறாங்க மத்தாக்களும் வந்து நுண்மானி திருகணிச்சியும் வேணியர் இடுக்கியும் கிட்டத்தட்ட என்ன ரெண்டுமே ஒன்று. நுண்மானி திருகணிச்சியில நாம திரும்பும்போது அந்த வட்ட பரியிடைகளை என்ன சுற்றப்படுகிற பரியிடையில பிரிக்கப்பட்டிருக்கிற எண்ணிக்கையை பொறுத்து நுண்மானி திருகணிச்சிட பெருமானம் மாறிக்கொள்ள போகும்.
இது ரெண்டையும் என்ன செய்யுங்க கிளியரா விளங்க. ஓகே, இன்னைக்கு இந்த வேணியர்